பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை வேலைக்கா நன்றியாப்பா. இந்த இறை வார்த்தையை மைமைப்படுத்தும் கேட்குற பிள்ளைகளை செவிகள் ஆண்டவரை திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும், என்னை மறைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் சிவ நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் உலகம் முழுதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவங்க லாபம் என்னன்னு வேதம் சொல்லுது. இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகத்தையே நீங்கள் லாபமாக்குங்க, உங்கள் ஆத்தும ரட்சிப்பை நஷ்டப்படுத்தினீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லையா. அந்த ரட்சிப்பை பெற இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. இரட்சகர் இயேசு உங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எபேசியர் 6:17 படிங்க. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஹெல்மெட் போடுங்கன்னு அர்த்தம். எந்த ரட்சணிங்கிற தலை சீரா, தலை கவசம், உயிர் கவசம். நீங்கள் அதுதான் ஹெல்மெட் பொறுத்துறாங்க. உடம்புல எங்கேனாலும் அடிபட்டாலும் பழைச்சிடலாம், தலையில் அடிபட்டால் ஒருத்தன் பழைக்க முடியாது. அதே மாதிரி தான் ரட்சிப்போம். ரட்சகர் இயேசு நமக்கு தலை. அப்போது ரட்சிப்பை நமக்கு தலை சீராக ஒரு தலைமையான காரியமாக முதன்மையை நாம் எடுக்கும்போது அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஹெல்மெட், அதை உயிர் கவசம். அதைத்தான் எபிரேயன் ஆக்கியோன் எழுதுகிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? ரட்சிக்கப்படாதவர்கள் நித்திய நியாய தீர்ப்புக்கு தள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவனுள்ள வெளிச்சத்தில் நடப்பார்கள் வேதம் சொல்லுது. பாவ மன்னிப்பை பெறாதவன் ரட்சிப்பு கிடையாது. பாவம் மன்னிக்கப்படாதவனும் ரட்சிக்கப்பட்டவன் என்று அங்கீகரிக்கப்பட முடியாது. தன்னில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். அவங்கிட்ட சத்தியம் இல்லை. பாவம் செய்ததுனால பாவி கிடையாது. நன்மை என்று அறிந்திருந்து செய்யாமல் போனாலே பாவம்தான். ஒருத்தருக்கு உதவி செய்கிறது அது நன்மை நமக்கு தெரியுது, அதை கண்டு விலகினாலே பாவம், வேற பாவமே செய்ய வேண்டாம். அப்படி பார்த்தா அந்த உலகத்தில் யார் தான் நிரபராதி? ஒருத்தன் இல்லை. அதே போல் நன்மை செய்ய வேண்டிய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்யுங்கன்றது நிறையா இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு ஏற்ற வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தைங்கிறது பேசலைனாலே, கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு மனிதனை புண்படுத்துகிற, நல்ல காரியங்களுக்கு பரிசுத்தத்திற்கு ஆத்மீகத்துக்கு ஏற்ற வார்த்தை இல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். உலகத்தில் ஏதோ அப்படி அடையாளம் காமிக்குது. கேட்கிறவருக்கு புரோஜனமாக இருக்கிற 4 வார்த்தை பேசுங்கன்றது. இப்போ புரோஜனம் இல்லாத வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை தான். மணிக்கணக்கில், நேரக்கணக்கில் தேவையில்லாத பேச்சுகள், ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்குமா. பேசுகிற வார்த்தைகளோட கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். அப்போ ஒரு மனிதனும் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாதே. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், தலை சீரா. ரட்சிக்கப்பட்டவனா ஒரு ஹெல்மெட்டு மாதிரி தலையில் பொருத்திக்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரட்சிப்பை நீ முக்கியப்படுத்து. நீ ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற எப்போதும் அந்த உணர்வு இருக்கணும். அப்போ தான் பேசுவதில் நிதானமாக பேசுவீங்க, நடக்கிற இடத்துல கவனமாக நடப்பீங்க, நல்லது செய்வீங்க, நன்மை செய்வீங்க. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்குரிய தகுதியாக இருங்க. பவுல் சொல்கிறான், எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினேனோ அந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறான் வேதம் சொல்கிறது. என் வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேதனையாக இருந்ததோ ஆண்டவர் அறியாதுக்கு முன்னாடி, இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், வாழ்க்கையை கட்டணும், சீர்திருத்தம் பண்ணுகிறனா இருக்கணும். என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நான் என்னை காப்பாற்றுறது மாத்திரமல்ல, பலருடைய வாழ்க்கையும் காக்கப்படுவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும். அதனால தான் இந்த தலைச்சீராவே, ரட்சணியன்னு தலைச்சீராவே தலையில் பொருத்திக்கோ. தலையாக நின, முக்கியமாக நின, முதன்மையாக நின. அது உனக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த ரட்சிப்பை முக்கியப்படுத்தினா ரட்சகர் நமக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம்.
ரட்சித்த தேவனோடு இருக்கிறான்னு அர்த்தம். அதுதான் நமக்கு ஜீவன். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் இருக்கு. அப்போ ரட்சிப்பை கவனம் செலுத்துகிறவனா கடவுளோடு இருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தருடைய வல்லமையை, அதிகாரத்தை, வெற்றியை கிரீடமாக சுட்டி இருக்கிறான், ஹெல்மெட்டா பொருத்திருக்கிறான். அதனால அந்த பாதுகாப்பு ஒரு நாள் விலகாது. பாதுகாக்கிற தேவனால் கொடுக்கப்பட்டது. எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரிகளுக்கு சில விதமான அவங்களுக்கு ஒரு அடையாளமான ஒரு இது பொருத்தியிருப்பாங்க, ஒரு எப்பளம் அவங்களுக்கு இருக்கும், அந்த கிரீடம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டார் பொருத்தியிருப்பாங்க அவங்களுடைய ரேங்குக்கு தகுந்தோடி. அதே மாதிரி தேவனோட பிள்ளைங்கிறது, ரட்சிப்பின் ரட்சணிய தலை சீராங்கிறது ஒரு முடி சுட்டப்படுதல், வெற்றி பெற்றவனுக்கு அடையாளம். அது ஒரு கிரீடம் மாதிரி. அதை நம்ம தலையில் பொருத்திருக்கிறது ஒரு பாதுகாப்பு. அப்போ ரட்சணிகர் தலை சீராக ஒருத்தர் பொருத்திருக்கிறான்னா ரட்சகர் இயேசுவோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு அடையாளம். ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரிக்கு எப்பொழுது ஒரு கிரீடத்தை, ஒரு ஸ்டாரை பொருத்தி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் உடையவன் அடையாளம் காமிக்கிறதோ, அதே போல் ஒரு தேவனோட பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமே ரட்சணிங்கிற தலை சீரா. அதை பொருத்திக்கங்க. எந்த சாத்தானும் உங்களை நெருங்க முடியாது, எந்த தீமையும் உங்களை நெருங்க முடியாது. காரணம், அந்த கிரீடத்துக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, பவர் இருக்கிறது, அவருடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து இருக்கிறது. அந்த மேன்மையோடு தலை சீராவை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ரட்சணிக தலை சீராவை பொருத்தி தீமைகளுக்கும் எதிராளிக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.